ஹாய் கைஸ், வெல்கம் டு மை பேஜ். நான் உங்கள் ஜென்சி குருஜி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக போய் உங்களோட ஜாதகத்தை ஆன்லைனில் ஒரு டைப் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், லொக்கேஷன்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த 12 கட்டம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சார்ட்டு க்ரியேட் ஆகும். இதில் நான் சொல்கிற இடத்துலலாம் இந்த பிளானட் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பலன்கள் சொல்கிறேன். இந்த இடத்துல பிளானட் இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்தை பண்ணாமல் ஒரு தப்பான விஷயம், மரணத்துக்கு சம்பந்தமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாதே, அந்த மாதிரி சில நெருடலான விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு தர்றதுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன பிளானட் எங்கெங்கன்னு சொல்கிறேன். முதல்ல மேஷம், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதே மாதிரி ரிஷபம் பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு. மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே சந்திரன், குரு, செவ்வாய். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், சனி. சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், குரு. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், குரு, சந்திரன். துலாமுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி, புதன். தனுசுக்கு பார்த்தீங்கன்னா சனி, புதன், சுக்கிரன். மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி, சந்திரன். கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி, சந்திரன். இது ஒரு ஆப்ஷனல் தான். செவ்வாய், புதன் இவங்க தான் மெயின் இந்த இடத்துல. அதே மாதிரி மீன வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சனி. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனி, சந்திரன் இதை எடுத்துரும். இந்த செவ்வாய், புதன் இவங்க தான் மெயின் ஆக்டர்ஸ். இங்கேயுமே செவ்வாய், புதன். உங்களோட பிறந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸ், நான் சொல்லியிருக்க பிளானட் எல்லாமே இந்தந்த கட்டத்தில் இப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா ஒரு நெருடலான ஒரு பலனை அது செய்ய தான் இருக்குது. உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகள் அதில் இது எந்த விதத்தில் கனெக்ட் ஆகுதோ ஒரு துர்சம்பவம், ஒரு கெட்ட விஷயம் இதை பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ எந்த கட்டத்தில் எந்த பிளானட் இருக்குது அப்படின்றத பொறுத்து, உங்களோட தசாபுத்திகள் பொறுத்து உங்களுக்கு இதில் நெருடல் என்ன நெருடல் அப்படின்றத அஸ்ட்ராலஜியில் சொல்ல முடியும். ஸோ ஸ்டே டியூன்ட், கனெக்டட், சப்ஸ்கிரைப், ஃபாலோ. இந்த வீடியோவை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி தப்பான ஒரு வழியில் போயிட்டுருக்கு. எல்லோரும் 10 பொருத்தம், இந்த ஜோசியர்கிட்ட போனேன், இவர் இதை சொன்னார், அதை செஞ்சேன், எனக்கு கல்யாண தோசை இருக்குது, மாங்கல்ய தோசை இருக்குது, முதல்ல வாழை மரத்தை கல்யாணம் பண்ணி கட் பண்ணணும். இதெல்லாம் ஜோதிடம் இல்லை. சயின்ஸ் பேஸ்டு அஸ்ட்ராலஜி. பிளானட்ஸோட எங்கே லேட்டிடியூட், லாங்கிடியூட் பொறுத்து தான் எல்லாமே அமையுது. இட்ஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ். ஸோ உங்களுக்கும் இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்ன மாதிரியான சந்தேகங்களாக இருந்தாலும் அதுக்கு தெளிவான ஒரு விரிவாக்க வீடியோஸை நான் போட பார்க்குறேன். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ். ஓகே.